திருப்பாவை 24ஆம் பாசுரம். அன்று இவ்வுலக மளந்தாய் அடி போற்றி, சென்றற்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏந்தி வரை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாடலோட அழகிய விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமவதாரம் எடுத்த பொழுது சீதையை மீட்க தெற்கில் இருக்கக்கூடிய இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடன் அப்படின்ற அசுரனை ஒரே உதையில வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவத்தில் வந்த கவிதாசூரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில இருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு நான் தலை வணங்குறேன். பகைவர்கள் எவ்வளவு பலவானாக இருந்தாலும் அவங்கள உன் கையில் இருக்கக்கூடிய வேலால் அடித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்பொழுதே நாங்கள் வந்துள்ளோம், எங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டாயா என்று வேண்டுகிறார்கள். இந்த பாசுரம் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது. இதை தினமும் நம்ம பாராயணம் செய்யணும். இதை போற்றி பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபொழுது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்.